ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவளை ரசம். தூதுவளைக்கு பார்த்திங்கன்னா சிங்கவல்லி அலர்க்குன்னு சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தூதுவளை இந்த மாதிரி சிறு இலையாக இருக்கிறதுனால அப்படியே கொத்தாக கட் பண்ணி போட்டுட்டோம். கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் தலையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, முள் அதிகமாக இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கட்டி சின்ன சைஸு, கருவேப்பிலை 2 கொத்து, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள் சிறிதளவு, கடுகு வெந்தயம் சிறிதளவு, கல்லுப்பு தேவையான அளவு, வரமிளகா 3 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து. இது பார்த்திங்கன்னா புளி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து ஒரு கரைசல் ரெடி பண்ணிட்டோம். அதுவும் தக்காளி ஒரு 3 நம்பர் எடுத்து கட் பண்ணி இல்லை கரைச்சி இந்த மாதிரி கரைசலாக எடுத்து வச்சுட்டோம். வாங்க, எப்படி தூதுவளை ரசம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகும் வெந்தயமும் அதில் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலும் தக்காளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க. இது கூடயே எடுத்து வச்சுருக்கிற தூதுவளத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க. இதோட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கரைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சோம், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு கரைச்சி பார்த்திங்கன்னா இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூதுவளை அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. புளிப்போட அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரசம் நுர பொங்கி வந்ததும் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாங்க. ரசத்தை கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதை பார்த்திங்கன்னா தூதுவளை அதிகமாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம் 3மே வந்து பார்த்திங்கன்னா சரியாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு சரியாகுதுங்க. நிறைய பேர் சளி இருமலால் அவதிப்படுறாங்க. அவங்க இந்த மாதிரி தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, கம்மன்னு தூதுவளை ரசம் ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.